புதுவையில் பாஜக வேட்பாளரை விட 82,108 வாக்குகள் அதிகம் பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை. பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரண அடி. வைத்திலிங்கம் பேட்டி. புதுச்சேரியில் வாக்குப்பதிவுகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பாஜக வேட்பாளரை விட 82,108 வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் பெண்கள் பொறியியல் கல்லூரி ஆகிய 2 மையங்களில் எண்ணப்பட்டு வருகிறது. இதேபோன்று காரைக்கால், மாகே, ஏனாம் என தலா ஒரு மையங்களிலும் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. காலை 8 மணிக்கு தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டது. அதன் பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் 4 மணி 5 நிமிடங்கள் நிலவரப்படி வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இதில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் 2,95,918 வாக்குகளும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் 2,13,810 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இதில் 82,108 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்து வருகிறார். மேலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3வது இடம் பிடித்துள்ளது. வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் இந்த பணியில் சுமார் 1000 அரசு ஊழியர்களும் வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி சுமார் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரண அடி என்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்து வருகிறார். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றியும் தெரிவித்து வருகிறார். அதன்படி திமுக கட்சி அலுவலகம் சென்ற வைத்திலிங்கம் அங்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருகை புரிந்த காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எனது வெற்றிக்கு பாடுபட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரண அடி என்று அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் முத்தியால்பேட்டையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு தொடங்கிய முதலே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அதிகப்படியான வாக்குகள் முன்னிலையில் இருந்து வருவதால் அதை கொண்டாடும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் திமுகவினர் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். உடன் மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம், நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் லோகு, சேகர், கலிய பெருமாள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது மற்றும் நகராட்சி பகுதிகளை எவ்வாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காப்பது, அதன் அவசியங்களை விளக்கும் விதமாக நகராட்சி சார்பில் சுவர்களில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டன. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட சாலைகள், காலி மனைகள் மற்றும் கால்வாய்களில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் பூங்கா, ஏரி, குளங்கள், திடல்கள் ஆகிய இடங்களில் சிறப்பு துப்புரவு பணி மூலம் தூய்மை செய்யும் பணிகள் செய்யப்படுகிறது. நகராட்சி சுகாதார பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு முக்கிய சாலைகள் மற்றும் பொது இடங்களில் குப்பைகள் கொட்டுவதை தடுக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது மற்றும் நகராட்சி பகுதிகளை எவ்வாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காப்பது, அதன் அவசியங்களை விளக்கும் விழிப்புணர்வு ஓவியங்கள் ஓவியர்கள் மூலம் முக்கிய சாலை பகுதி சுவர்களில் வரையப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முருகா தியேட்டர் சிக்னலில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி, நுண்கலை ஆசிரியர் ஓவியர் காந்தி, கண்ணன், ஓவியர் தினேஷ், சக்திவேலு மற்றும் சுகுமாரன், சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்ட பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர். அது மட்டுமின்றி சுவரொட்டிகள் ஒட்டுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கொசு உற்பத்தியை தடுக்கும் வண்ணம் புதுவை சுகாதாரத்துறை உடன் இணைந்து புகை மற்றும் கொசு மருந்து நகராட்சி முழுவதும் தெளிக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் INTUC தொழிற்சங்கத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இந்த நிலையில் INTUC தொழிற்சங்க தலைவர் பாலாஜி தலைமையில் நிர்வாகிகள் பெருமாள் கோவில்வதியில் அமைந்துள்ள INTUC அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக அஜந்தா சிக்னல் நோக்கி வந்தனர். அங்கு அவர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர்.
மேலும் அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மறைந்த கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு தினத்தையொட்டி உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு விழா புதுச்சேரி திமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் கருணாநிதியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் ஏற்பாட்டில் ஆர்தர் கண் மருத்துவமனை எதிரே திமுக கொடியேற்றி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதேபோல் ஜவஹர் நகர், ரெட்டியார்பாளையம், ஜெயா நகர், மூலக்குளம், அரும்பார்த்தபுரம் ஆகிய பகுதிகளிலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்வில் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் லோக கணேசன், தொகுதி அவைத்தலைவர் விஜயரங்கன், மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் சுகுமாரன், கலை இலக்கிய பகுத்தறிவு துணை அமைப்பாளர் அன்புமாறன், மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ், மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணி, மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் சிவராமன், மாநில பிரதிநிதி ஷேக் அகிலன், மகளிர் அணி துணை அமைப்பாளர் புஷ்பா என்கின்ற மாலா, தொகுதி துணை செயலாளர் சரவணன், பானு, தொகுதி பொருளாளர் செந்தமிழ், தொகுதி செயற்குழு உறுப்பினர் கங்காதரன், ராதாகிருஷ்ணன், கழகத்தின் மூத்த முன்னோடிகள் எஸ்.எம். செல்வராஜ், திருநாவுக்கரசு, ரமேஷ், ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, முரளி, ஆறுமுகம், பன்னீர், தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆனந்த், கிளை செயலாளர்கள் சுகுமார், ரவி, செல்வராஜ், அன்பழகன், கழகத்தின் மூத்த முன்னோடி விஸ்வநாதன், வேல்முருகன், கணக்கு தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் கோகுல் மற்றும் தொழிற்சங்கத்தினர், கழக உடன்பிறப்புகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வெற்றியை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து அரியாங்குப்பம் பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, மீனவ காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன், திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், கோபால் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் அதிகாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அறைக்கு செல்லும் அரசு ஊழியர்கள் அதிகாரிகளிடம் செல்போன் உள்ளிட்ட கருவிகள் உள்ளதா என அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதில் செல்போன்களை எடுத்து வந்த அதிகாரிகளிடம் பாதுகாப்பு அறையில் அதை வைக்க அறிவுறுத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் தேர்தல் துறை அனுமதி அட்டையின்றி வந்தனர். அவர்களை உள்ளே அனுப்ப சோதனை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். பின் துணை ஆட்சியர் வந்து பேசிய பிறகு அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் துணை ராணுவ படைக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஒரே ஒரு லோக்சபா தொகுதி இருக்கும் நிலையில் அதற்காக 2 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதற்கிடையே வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முன்பே புதுவையில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் துணை ராணுவ படைக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்திற்கு துணை ராணுவ படையினர் செல்போன் கொண்டு வந்ததற்கு போலீஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இத்தனை நாட்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போது செல்போன் எடுத்து சென்றதாக கூறி துணை ராணுவ படையினர் வாக்குவாதம் செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இருதரப்பும் மாறி மாறி ஒருமையில் திட்டும் அளவிற்கு சென்றுவிட்டது. இருதரப்பையும் தேர்தல் அலுவலர்கள் சமாதானப்படுத்த முயன்றனர். இருப்பினும் செல்போன் எடுத்து வந்தால் அனுமதிக்க முடியாது என்று போலீசார் திட்டவட்டமாக கூறிவிட்டனர். வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முன்பே இரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட இந்த வாக்குவாதத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் 12வது ஆண்டு விழா மற்றும் கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார். ஓவிய ஆசிரியர் இளமுருகன் வரவேற்றார். புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மேன் ஞானசேகர், கலைமாமணி நல்லாசிரியர் கிருஷ்ணன், கலைமாமணி வேல்முருகன், சமூக ஆர்வலர் டாக்டர் உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கினர். இதில் யோகா ஆசிரியர் சிவகோவிந்த், பொதுப்பணித்துறை மனோகரன், எழிலன், கிரீன் கலாம் மைய தலைவர் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இசை ஆசிரியை கோப்பெரும் தேவி இறுதியாக நன்றி கூறினார். புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் திருமுருகனாரின் நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழ் மாமணி துரைமாலினார் இல்லத்தில் நடைபெற்றது.
புதுவை தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனர் திருமுருகனாரின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அதன் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ் மாமணி துரை மாளிகையின் முன்னிலை வகித்தார். நிகழ்விற்கு வந்திருந்தவர்களை கவிஞாயிறு முருகமணி வரவேற்றார். தொடர்ந்து முனைவர் திருமுருகனாரின் திருவுருவப் படத்திற்கு தமிழ் சான்றோர் பெருமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழறிஞர் முனைவர் திருமுருகனாரின் மகன் அறவாழி திருமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருமுருகனாரின் பண்பு நலன்களை எடுத்துரைத்தார். தொடர்ந்து புதுவை இலக்கிய பொருள் இலக்கிய மன்ற தலைவர் தமிழ் மாமணி, பூங்குடி பாராங்குசம், தமிழர் தேசிய முன்னணி புதுவை அமைப்பாளர் தமிழ்மணி, புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் திருநாவுக்கரசு, புதுவை தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் உரு அசோகன், பேராசிரியர் பூபதி அறக்கட்டளை செயலர் சவரி பத்மநாபன், கவிஞாயிறு வீரமுருகையன் ஆகியோர் நினைவேந்தல் உரை நிகழ்த்தினர். முடிவில் முத்து ஐயாசாமி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறையின் ஒரு பகுதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் சங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற கிளைகளைச் சேர்ந்த நடுவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு சங்கத்தின் தொழில்நுட்ப குழு சார்பில் தேக்வாண்டோ விதிமுறைகள் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற நடுவர்களுக்கு செய்முறை விளக்கம் மற்றும் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சங்க தொழில்நுட்ப குழு தலைவரும் நிறுவன செயலாளருமான மாஸ்டர் சிட்டி பாபு கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கி வாழ்த்தினார். உடன் சங்க பொருளாளர் ஆனந்த், ஸ்பாட்டன்ஸ் டேக்வாண்டோ மார்சியல் ஆர்ட் அகாடமி செயலாளர் சதீஷ்குமார் உடனிருந்தார். இத்தேர்வில் தேர்வு பெற்ற நடுவர்கள் வருகின்ற தேசிய அளவிலான தேக்வாண்டோ போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள். இப்பயிற்சி பட்டறையில் நூற்றுக்கணக்கான நடுவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. சாஃப்ட் மூவ் டான்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற கோடைக்கால சம்மர் நிறைவு விழாவில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் இயங்கி வரும் சாஃப்ட் மூவ் டான்ஸ் அகாடமி மற்றும் ரிச்சா மாமா ஃபவுண்டேஷன், ஏரம் ஜேசிஐ, மெட்ரோ, விஓசி முன்னாள் மாணவர்கள் நல சங்கம், யுவர் லவ்லி டான்ஸ் ஸ்டுடியோ, ஸ்மூத் மைக்கேல் டான்ஸ் அகாடமி இணைந்து கோடைக்கால சம்மர் கேம்பை நடத்தியது. இதில் சிறப்பம்சமாக ஓடி விளையாடி கூடி விளையாடி என்ற மைய கருத்தை வலியுறுத்தி 35க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நடனம், வாய்ப்பாட்டு, யோகா, கைவினைப் பொருட்கள், தமிழ் பாரம்பரிய விளையாட்டு, வரலாற்று, சுற்றுலா மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு மாஸ்டர் ஜான் மைக்கேல் தலைமையில் சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இதற்கு உறுதுணையாக செல்வி கலைநிலா யோகா பயிற்சியாளர் ஜான் பீட்டர் பிளாஸ்மாப் நடனத்தை மில்லர் மாஸ்டர் ஐயோ சிறப்பாக கற்பிக்க கொடுத்தனர். இந்த கோடைக்கால சம்மர் முகாமினை தன்னார்வலராக மரிய செல்வி, ரீட்டா, காயத்ரி, பிரமிளா, கலைநிலா போன்றவர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமின் சிறப்பம்சம் தமிழர்களின் பாரம்பரியம், பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்தது. பிறகு மாணவர்கள் தீய பழக்கங்களுக்கு ஆளாகாமல், செல்போனுக்கு அடிமையாகாமல், படிப்பு மட்டுமல்லாமல் திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த கோடைக்கால முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சமூக கூட்டமைப்பு தலைவர் சித்தாந்தம், மதர் தெரேசா இளைஞர் மன்றத்தின் கிஷோர், விஓசி முன்னாள் மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மங்களம் தொகுதி முழுவதும் திமுக நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை, கோட்டைமேடு, பங்கூர், அரியூர், சாத்தமங்கலம் ஆகிய கிராமங்களில் திமுக நிர்வாகிகள் சார்பில் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் இனிப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் குமாரவேல், அவைத்தலைவர் புஷ்பராஜ், துணை செயலாளர் சாரங்கம், முருகதாஸ், பங்கூர் ரமேஷ், ஐயனார், MS முரளி, ஸ்ரீஹரி, சித்தாரம், இளைஞரணி கமல், ராஜ், கலைதாசன் மற்றும் கிளை செயலாளர் மணிகண்டன், கோபிகிருஷ்ணன், சிவராமன், கந்தவேலு, சீதாராமன், செல்வம், தேவகுமார், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியின் கலை இலக்கிய அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பைபாஸ் சாலை, கோட்டைமேடு மற்றும் தேங்காய்திட்டு பகுதிகளில் மாநில கலை இலக்கிய அணி அமைப்பாளர் சங்கர் என்கின்ற சிவசங்கரன் ஏற்பாட்டில் கலைஞரின் அலங்கரிக்கப்பட்ட படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா,
சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலன், அணி துணை அமைப்பாளர்கள் மதிவாணன், நாகூர், மீரான், ஜபருல்லா, வெங்கடேசன், தொகுதி துணை செயலாளர் சிலம்பு செல்வன் உள்ளிட்ட தொகுதியின் நிர்வாகிகள், மாநில நிர்வாகி, கிளை கழக செயலாளர்கள், கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 6680 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 95 ரூபாய் 50 காசுகள். புதுவையில் பாஜக வேட்பாளரை விட 82,108 வாக்குகள் அதிகம் பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை. பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரண அடி. வைத்திலிங்கம் பேட்டி. வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்போன் எடுத்து வர தடை விதித்த போலீசாருக்கும் ராணுவத்திற்கும் இடையே வாக்குவாதம்.